தீபக் வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடியே கீதா வேகமாக எழுந்து, சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்து நாட்டுல போய் காய்கறி வாங்கிட்டு வராரு பாரு. அவர் வந்து சமைக்கிற வரைக்கும் நாமெல்லாம் பசியில தானே இருந்தாகணும். இப்படி கஷ்டப்படுறவருக்காக நாம இது கூட பண்ணலன்னா எப்படி என்று கிண்டலாக கேட்டார். இல்ல ஆண்டி, மார்க்கெட்ல ரொம்ப கூட்டம், அதான் லேட் ஆயிடுச்சு என்று தீபக் தயங்கி கொண்டே சொல்ல, கீதா கோபத்தின் உச்சத்தில், வாய மூடு, இன்னைக்கு மறுபடியும் உன்னால நாங்க எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னுட்டோம். என் பொண்ணு போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாலோ தெரியல, இவன் வந்து அவளுக்கு வாச்சிருக்கான். இங்க பாரு, நீ முதல்ல ஷர்மிளாவை டிவோர்ஸ் பண்ற வழியை பாரு. உங்க 2 பேருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் செட் ஆகாது என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டதும் அருகில் உட்கார்ந்திருந்த ஷர்மிளா, அம்மா தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்காத. இன்னைக்கு தீபக் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த ஜுவல்லரி ஓனர் எப்படி பேசினா பாத்தீங்கல்ல? ஒருவேளை தீபக் அங்க அமைதியா இருந்திருந்தா பொண்டாட்டிய மத்தவன் திட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு அதுக்கும் சண்டை போட்டிருப்பீங்க. இனி இந்த டிவோர்ஸ் மேட்டரை பத்தி பேசாதீங்க. தினமும் அதையே கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சோர்வான தோணியில் சொன்னாள். ஷர்மிளாவிடமிருந்து அந்த வார்த்தையை கேட்டதுமே கீதா அழக ஆரம்பித்து விட்டார். ஐயோ கடவுளே, என் பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? நீயாவது அவளுக்கு புரிய வைக்க கூடாதா? இப்ப கூட என் பொண்ணு கண்ண சச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. ஆனா இந்த வீணா போனவன் என்ன வசியம் பண்ணான்னு தெரியல. என் பொண்ணு அவனை விட்டு துளி கூட நகர மாட்டேங்கிறா. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் இன்னமும் உயிரோட இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அழுதார். கீதாவின் இந்த போலி அழுகை நாடகமெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றுதான். அவர் அழுவதை பார்த்த தீபக் லேசாக சிரித்துக் கொண்டே நிற்க, ஷர்மிளா அவனை பார்த்து, தீபக் நீ போய் டின்னர் ஏதாச்சும் ரெடி பண்ணு, நான் அம்மாவை பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் வேகமாக கிச்சனுக்குள் நகர, சமைக்கிற வேலையாச்சும் ஒழுங்கா பண்ணு. நான் வந்து பார்க்கும்போது சிங்க்ல ஒரு பாத்திரம் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை என்று கீதா அவனை பார்த்து கண்களை துடைத்துக் கொண்டு சொன்னார். தீபக் அமைதியான தோணியில், சரிங்க ஆண்டி, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பளிச்சுன்னு பண்ணிடுறேன் என்று வேகமாக சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் நகர்ந்தான். அவன் உள்ளே சென்றதும் கீதா மீண்டும் அழுக ஆரம்பித்து விட்டார். ஷர்மிளா, உனக்கு ஏன் இன்னும் புரியல? உன் தாத்தா சொன்ன ஒரு காரணத்துக்காக இவனையே கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலை எழுத்தா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா நம்மளோட மொத்த பிரச்சனையும் சரியாயிடும். பாட்டியும் நம்மள திரும்பவும் சேர்த்துக்குவாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருடா கண்ணா என்று கொஞ்சம் தோணியில் கேட்டார். அம்மா, நீங்க 1000 தடவை சொன்னாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது. இந்த ஜென்மத்துல தீபக் தான் என்னோட ஹஸ்பண்ட் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து எழுந்து அவளுடைய ரூமுக்கு நடந்தாள். அவள் சொன்னதை கிச்சனுக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கிற்கு மனதிற்குள் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இது போதுண்டி ராசாத்தி, உனக்காக எவ்வளவு அவமானத்தையும் நான் தாங்க ரெடி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று உற்சாகமாக பாடியபடி சமையலை தொடங்கினான். அவசர அவசரமாக எல்லோருக்கும் சமைத்துவிட்டு ஷர்மிளாவுக்காக ஸ்பெஷலான கட்லெட் செய்து எடுத்துக்கொண்டு அவளுடைய அறைக்கு சென்றான். அங்கே ஷர்மிளா சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நகை கடையில் நடந்த விஷயம் இன்னமும் அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த அவமானத்திலிருந்து அவளால் வெளியவே வர முடியவில்லை. தீபக் கட்லெட்டை டேபிளின் மீது வைத்துவிட்டு, ஷர்மி, அங்க நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் என்று சொல்ல, ஷர்மிளா எரிச்சலுடன் அவனை பார்த்து, உன்னால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல, சாப்பிட்டுட்டு போய் தூங்கு என்று வேண்டா வெறுப்பாக சொன்னாள். அவள் நினைத்த நெக்லஸை வாங்க முடியவில்லை என்ற கோபம் அவளது குரலில் தெளிவாக தெரிந்தது. நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஷர்மி, வெயிட் அண்ட் வாட்ச் என்று வெளியே சென்றான். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ரெடியாகி காயத்ரி தேவி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பினார்கள். ஷர்மிளா அழகான ஒரு நீல நிற உடையை அணிந்திருந்தாள். அந்த உடையில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அவள் அழகாக தெரிந்தாள். தீபக் காரை ஓட்டி கொண்டு சென்ற போது கண்ணாடி வழியாக ஷர்மிளாவின் அழகையே ரசித்து பார்த்து கொண்டு சென்றான். அடுத்த சிறிது நேரத்தில் காயத்ரி தேவி வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது. அந்த இடத்தை சுற்றிலும் ஏகப்பட்ட சொகுசு கார்கள் நின்று கொண்டிருந்தது. வீடு முழுக்கவும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காயத்ரி தேவி குடும்பத்தை சேர்ந்த மொத்த ஆட்களும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே இருந்த ஆடம்பரத்தையும் கூட்டத்தையும் பார்த்து பயந்த கணேஷ் தயக்கத்துடன் தன் கையில் இருந்த 60,000 ரூபாய் கம்மலை பார்த்தார். அதன் பிறகு தயங்கிக் கொண்டே எல்லோரும் காயத்ரி தேவியின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் கணேஷையும் அவரது குடும்பத்தையும் கேவலமான பார்வையுடன் முறைத்து பார்க்க தொடங்கினார்கள். சிலர் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதால் தீபக்கை கிண்டல் செய்யவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் தீபக் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவன் சாதாரணமாக உள்ளே நடந்தான். வரதட்சணை பொருட்களும் கார்த்திகாவுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கணேஷும் கீதாவும் அந்த அறைக்குள் செல்ல சிறிது நேரம் ஷர்மிளா தீபக் மட்டும் நின்று கொண்டிருந்தனர். அங்கே சுற்றியிருந்த அனைவரும் அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்க ஷர்மிளா வாஷ்ரூமுக்கு சென்று விட்டாள். அதை உணர்ந்த தீபக், ஃபங்க்ஷன் வந்தோமா சாப்பிட்டோமான்னு போங்கடா, எதுக்கு உங்களுக்கு என்னோட கதை என்று அங்கிருந்து நகர்ந்தான்.
சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ஷர்மி அங்கே காயத்ரி தேவி கோபமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? குறைஞ்சது 5 லட்சத்துக்காவது ஒரு நெக்லஸ வாங்கிட்டு வர சொன்னா நீங்க இந்த கருமத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட பணம் இல்லனா உங்களோட உதவாக்கார மருமகனை எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க அனுப்ப வேண்டியதானே? ஒரு குப்பை கம்மலை வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் மூக்கு முட்டை தின்னுட்டு போலான்னு பாக்குறீங்களா என்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். அதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. பாட்டி, எதுக்காக அப்பா அம்மாவை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? எங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை தானே வாங்க முடியும் என்று சொன்னாள். அவளுடைய கோபமான குரலை கேட்ட காயத்ரி தேவி கம்மலை தூக்கி எரிந்துவிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே குரலை வசதி பேசுவ? இன்னைக்கு கார்த்திகாவோட நிச்சயதார்த்தம். சிட்டில இருக்கிற எல்லா பணக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. கணேசன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த 50,000 ரூபாய் சீப்பான கம்மலை காட்டி இததான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லவா என்று கோபமாக கேட்டார். அந்த நேரத்தில் சரியாக சங்கர் அந்த இடத்திற்கு வர அதை பார்த்து, என்ன இந்த கம்பல் 50,000 ரூபா தானா? வேற ஒருத்தரோட வீட்டுக்கு போற கார்த்திகாவோட மரியாதையை பத்தி நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்திருக்கணும். இது மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா அவளை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உடனே ஷர்மிளா அவரை பார்த்து, பெரியப்பா, உங்களோட ஃபேமிலில பணம் இருக்கு, அதனால நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா எங்க கிட்ட அப்படி எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இதெல்லாம் உங்களோட பணம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே என் தாத்தாவோடது. நீங்களா எதுவும் சம்பாதிச்சது கிடையாது. என் அப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது பாட்டி அவருக்குன்னு ஒத்த ரூபா கூட கொடுக்கலங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல என்று கோபமாக கேட்டாள். அதை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்துடன், ஷர்மிளா, நீ என்ன சொல்ற? நீ சொல்றத பாக்கும்போது நான் ஏதோ சொத்த முழுசா சங்கருக்கே கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க என்று கேட்க, இல்லையா பின்ன, என் அப்பாவுக்கு வர வேண்டிய ஷேர்ல தான் எல்லாரும் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும் என்று ஷர்மிளாவும் விட்டு கொடுக்காமல் பதில் சொன்னாள். அதை கேட்டதும் கீதாவும் கணேஷும் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தார்கள். அப்போது சங்கர் இதை சமாளிக்க, அம்மா, இவங்களை விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எதுக்காக இவங்க கிட்ட பேசி டென்ஷன் ஆகிக்கணும்? என் கூட வாங்க. நான் கார்த்திகாவுக்காக ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளையும் கீழே வர சொல்லியிருக்கேன். நீங்க வாங்க போலாம் என்று சொல்லி காயத்ரி தேவியை அழைத்துக் கொண்டு கீழே சென்றார். காயத்ரி தேவி போகும்போது திரும்பி ஷர்மிளாவை பார்த்து, இந்த விஷயம் இன்னமும் முடியல. போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். ஏன் முன்னாடியே குரல வசதி பேசிட்டல? இந்த காயத்ரி தேவி யாருன்னு இன்னைக்கு நீ பாப்ப என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றார். அவர் பேசிய வார்த்தைகளில் ஷர்மிளா மனமுடைந்து போனாள். அதன் பிறகு யாரிடமும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியே வர அவளுக்கு பின்னாலேயே தீபக்கும் வெளியே வந்தான். மறுபுறம் புது கார் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் கார்த்திகாவின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசித்தது. அந்த காரை பார்ப்பதற்காக வேகமாக வெளியே ஓடி வந்தாள். கார்த்திகா, உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா? உனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கின என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் சங்கர். ஆமா அங்கிள், இது செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே என்று கேட்டாள் கார்த்திகா. அதை கேட்டு சங்கர் சிரித்துக் கொண்டே ஏதோ பதில் சொல்ல வர அந்த நேரத்தில் ஷர்மிளாவும் தீபக்கும் அங்கே வருவதை பார்த்தார். அவர்களை பார்த்ததும் ஆணவத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லியான கார் தான், ஆனா நமக்கு இல்ல என்று சொல்லி சிரித்தவர், இந்த காரோட விலை வெறும் 2 கோடி தான். இதை விட ரொம்ப காஸ்ட்லியான கார் கிடைக்காததால வேற வழி இல்லாம நான் இதை உனக்காக வாங்கினேன் என்று வந்தாவாக சொன்னார். காரின் விலையை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். கார்த்திகாவும் ஆச்சரியத்தோடு காரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். சென்னை சிட்டி ரோடுகளில் இது போன்ற காரை அவள் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அதனால் அவளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் காரின் விலை 2 கோடி என்று சொன்னதும் தீபக் சிந்தனையில் மூழ்க ஆரம்பித்து விட்டான். சங்கரிடம் நிறைய பணம் இருந்தாலும் ஒரு காருக்காக 2 கோடி ரூபாய் செலவு செய்வார் என்று அவனுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. இந்தியாவில இந்த மாடல்ல மொத்தமாவே 3 கார்ஸ் தான் இருக்கு. அதுல ஒரு காரை தாத்தா எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கிஃப்ட் பண்ணிட்டாரு. இது நான் ஓட்டின அதே மாடல் கார் தான். ஆனா இந்த கார்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கே. அது மட்டும் இல்லாம இந்த காரோட பார்ட்ஸ் எதுவுமே ஒரிஜினல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது அசம்பிள் பண்ணின கார் தான் என்று தீபக் காரை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த எண்ணம் அவனது மனதில் தோன்றிய உடனேயே நேராக காரின் அருகில் வந்து அதை தொட்டு பார்த்தான். உடனே பின்னால் இருந்து சங்கர் கோபமாக, ஏய் கையெடு, என் கார் மேலெல்லாம் கை வைக்க உனக்கு தகுதியே கிடையாது என்று சத்தமாக கத்தினார் சங்கர். உடனே அருகில் நின்றிருந்த கார்த்திகா, ஆமா, என் கார் மேல மட்டும் கை வச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு டிரைவர் வேலைக்கு வர அளவுக்கு கூட உனக்கு ஸ்டேட்டஸ் இல்ல, தள்ளிப்போ என்று தீபக்கை பார்த்து கேவலமாக சொன்னாள். சில நாட்களுக்கு முன்பு எஸ்வி குரூப்ஸில் நடந்த அவமானம் இன்னமும் அவள் கண்களில் தெளிவாக தெரிந்தது. தீபக்கை அவமானப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக அவள் அதிலிருந்து பின்வாங்க கூடாது என்று உறுதியாக இருந்தாள். ஆனால் தீபக் அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் கொஞ்சமும் அசரவில்லை. தீபக் சாதாரணமாக சிரித்து கொண்டே, உன் காரை தொட்டு பார்க்கணும்னெல்லாம் எனக்கு ஆசை இல்ல. உண்மையிலேயே இந்த கார் 2 கோடி தானா
இல்ல உன் மாமா உன்கிட்ட பொய் சொல்றாரான்னு பார்த்தேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் சங்கருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியுதா? கார்த்திகா எங்க வீட்டு பொண்ணு, அவளுக்கு நான் இதுக்கு மேலையும் செலவு பண்ணுவேன். உங்கள மாதிரி 50,000 60,000த்துக்கெல்லாம் சீப்பா நகை வாங்கிட்டு வந்து ஏமாத்த மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே திரும்பி கணேஷையும் கீதாவையும் பார்த்தார். சங்கருக்கு அவருடைய தம்பி கணேஷை சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கணேசன் குடும்பத்தை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார். சங்கர் சொன்னதை கேட்டதும் கீதா கோபத்துடன் தீபக்கை பார்த்து, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? எங்களை அவமானப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு என்று கத்தினார். உடனே தீபக் அவரை பார்த்து, அத்தை, நான் பொய் சொல்லல. இந்த காரோட விலை கண்டிப்பா 2 கோடியா இருக்க முடியாது. ஏன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட். இதை மொத்தமாவே அசம்பிள் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காரோட விலை 20 லட்சத்தை தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்ல என்று சொன்னான். அதை கேட்டு சங்கருக்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது. நேராக முன்னால் வந்து தீபக்கை பார்த்து முறைத்தபடி நின்றார். காயத்ரி தேவி அதுவரைக்கும் அமைதியாக இருந்தவர் தீபக் நடந்து கொள்ளும் விதத்தை எல்லாம் பார்த்து எரிமலை போல வெடிக்க தயாராக இருந்தார். உன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான காரை வாங்க முடியுமா? இல்ல அதுக்குள்ள ஒரு தடவையாச்சும் உட்காந்து டிராவல் பண்ண முடியுமா? ஆனா மத்தவங்களை குறை சொல்றதுக்கு மட்டும் முதல் ஆளா கிளம்பி வந்துருவீங்க. சங்கர் கோபமாக தீபக்கை பார்த்து கேட்டார். சுற்றி நின்றிருந்த ஆட்கள் யாருமே தீபக் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. ஏற்கனவே தீபக்கை எல்லோரும் ஒரு ஜோக்கரை போலதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் தீபக் சங்கர் மீது இருக்கும் பொறாமையில் தான் அப்படி பேசுகிறான் என்று நினைத்தார்கள். சங்கர் சொன்னதை கேட்டு தீபக் ஏதோ பதில் சொல்ல முயற்சிக்க ஷர்மிளா வேண்டாம் என்று அவனை தடுத்தாள். தேவையில்லாம இந்த இடத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணாத. எனக்கு கோபம் வந்துச்சு, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று மிரட்டும் தோணியில் சொன்னார் சங்கர். அப்போது காயத்ரி தேவி முன்னால் வந்து, கார்த்திகா, இதை விடு. யாரோ என்னமோ பேசிட்டு போகட்டும். உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குல்ல, போய் ஓட்டி பாரு. உன்னோட மாமா இதை உனக்காக பாசமா வாங்கிட்டு வந்திருக்காரு என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டதும் கார்த்திகா ஆர்வத்துடன் காருக்குள் ஏறி உட்கார்ந்தாள். இதற்கு முன்பு 2 கோடி மதிப்பிலான காரில் அவள் ஒருமுறை கூட ஏறியது கிடையாது. காரை ஸ்டார்ட் செய்ததும் ஆக்சலரேட்டரை மிதித்து வீட்டை விட்டு வெளியே ஓட்டிச் செல்ல ஆரம்பித்து விட்டாள். அவள் சென்றதும் அந்த இடத்திலிருந்த மொத்த பேரும் தீபக்கை பற்றி கிசுகிசுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். காயத்ரி தேவிக்கும் சங்கருக்கும் தீபக்கின் மீது இருந்த கோபம் இன்னமும் தீரவில்லை என்று மிரட்டும் தோணியில் சொன்னார் சங்கர். அப்போது காயத்ரி தேவி முன்னால் வந்து, கார்த்திகா, இதை விடு. யாரோ என்னமோ பேசிட்டு போகட்டும். உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குல்ல, போய் ஓட்டி பாரு. உன்னோட மாமா இதை உனக்காக பாசமா வாங்கிட்டு வந்திருக்காரு என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டதும் கார்த்திகா ஆர்வத்துடன் காருக்குள் ஏறி உட்கார்ந்தாள். இதற்கு முன்பு 2 கோடி மதிப்பிலான காரில் அவள் ஒருமுறை கூட ஏறியது கிடையாது. காரை ஸ்டார்ட் செய்ததும் ஆக்சலரேட்டரை மிதித்து வீட்டை விட்டு வெளியே ஓட்டிச் செல்ல ஆரம்பித்து விட்டாள். அவள் சென்றதும் அந்த இடத்திலிருந்த மொத்த பேரும் தீபக்கை பற்றி கிசுகிசுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். காயத்ரி தேவிக்கும் சங்கருக்கும் தீபக்கின் மீது இருந்த கோபம் இன்னமும் தீரவில்லை. ஆனால் அவர்களை பார்க்க அடிக்கடி விருந்தினர்கள் வந்து கொண்டிருந்ததால் அவர்களை கவனிப்பதில் பிஸியாகிவிட்டார்கள். ஆனால் தீபக்கிற்கு இன்னமும் அந்த காரின் மீது சந்தேகம் இருந்தது. நான் சும்மா தொட்டு பார்த்துட்டு போயிருப்பேன். தேவையில்லாம நம்மள சீண்டி பாக்குறாங்க. நமக்கு ஒரு டவுட் வந்தா அது கிளியர் ஆகிற வரைக்கும் மைண்ட்ல இருந்து போகாதே என்றவன் உடனே சிதம்பரத்திற்கு கால் செய்து அந்த காரை பற்றியும் கார்த்திகா வெளியில் சென்ற விஷயத்தை பற்றியும் சொன்னான். அடுத்த நொடியே சிதம்பரம் ஃபுல் மோடில் ஆக்டிவேட் ஆகிவிட்டார். இன்னொரு புறம் கார்த்திகா காரை சீறி பாயும் வேகத்தில் ஓட்டினாள். ஒரு புறம் சித்தார்த்தை கல்யாணம் செய்து கொள்ள போகும் சந்தோஷமும், இன்னொரு புறம் தனக்கு 2 கோடி ரூபாய் கார் கிடைத்த சந்தோஷமும் அவளது மனதில் நிறைந்திருந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே அவளது சந்தோஷம் மொத்தமும் காணாமல் போனது. ரோட்டில் நின்றிருந்த போலீஸ் கார்த்திகாவின் காரை பார்த்ததும் நிறுத்தினார்கள். என்னாச்சு, எதுக்காக என்ன ஸ்டாப் பண்றீங்க என்று கார்த்திகா கேட்க, இன்ஸ்பெக்டர் உடனே மற்ற ஸ்டேட்ல இருந்து திருடிட்டு வர காஸ்ட்லி கார்ஸ் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸை மாத்தி சென்னையில ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த காரை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உங்களை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் என்று சொன்னார். அதை கேட்டு கார்த்திகா கொஞ்சம் எரிச்சலான தோணியில், ஹலோ சார், என்னை பார்த்தா என்ன திருட்டு வண்டி ஓட்டுறவ மாதிரி தெரியுதா? இந்த கார் என்னோட கல்யாணத்துக்காக என் மாமா கிஃப்ட் பண்ணது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி முடிக்கும் முன்பே, உங்க மாமா கிட்ட எங்களை கூட்டிட்டு போங்க, நாங்க அவரை பார்க்கணும். ஆனா இந்த கார்ல கிடையாது என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் அருகில் நின்றிருந்த கான்ஸ்டபிளை பார்த்து, கான்ஸ்டபிள், இந்த கார் எடுத்துட்டு நீ ஸ்டேஷன் போயிடு என்று சொன்னார். உடனே கான்ஸ்டபிளும் கார்த்திகாவை கீழே இறக்கி அவள் பேச்சை கண்டு கொள்ளாமல் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் போலீஸ் காரில் ஏறி, மேடம் வாங்க, உங்க மாமாவை பார்க்க போகலாம் என்று சொல்ல, கார்த்திகா கண்களில் தேங்கிய கண்ணீருடன், சார் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், இந்த கண்டிஷன்ல உங்களோட நான் அங்க வந்தா என்று சொல்லியபடி கொஞ்சம் தயங்கினாள். மேடம், போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணனா உங்களோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். தேவையில்லாம அடம்பிடிச்சா நாங்க வேற மாதிரி விசாரிக்க வேண்டி வரும் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, கார்த்திகா பயத்தில் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தாள்.
இன்னொரு புறம் கார்த்திகா வெளியில் சென்று 1 மணி நேரத்திற்கும் மேல் ஆகிவிட்டதால் அவளை நினைத்து எல்லோரும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்திகா புது காரை பார்த்த ஆர்வத்தில் போனையும் எடுக்காமல் சென்றிருந்தாள். கேசவன் எந்த நேரத்திலும் சித்தார்த்துடன் வீட்டிற்கு வந்து விடுவார் என்று எல்லோரும் பயத்துடன் நின்றிருந்தார்கள். அப்போது காயத்ரி தேவி பதட்டத்துடன், சங்கர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள அவ இங்க இருக்கணும் என்று சொன்னார். அம்மா, நான் போன் பண்ண, அவ அட்டன் பண்ணல. ஒருவேளை போனை இங்கேயே எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்கலாம். நான் பசங்களை அனுப்பி தேட சொல்றேன் என்று சொன்னார் சங்கர். இன்னைக்கு அவளோட நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர சமயத்துல பொண்ணு வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க என்று காயத்ரி தேவி பயத்துடன் சொன்னார். சரியாக அந்த நேரத்தில் கேட்டை தாண்டி போலீஸ் சைரனுடன் ஒரு கார் வந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள். போலீஸ் எதற்காக இங்கே வருகிறார்கள் என்று தீபக்கிற்கு நன்றாக தெரியும். ஆனால் மற்ற யாருக்குமே அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஷர்மிளாவும் போலீஸை பார்த்ததும் குழப்பத்துடன் வந்து தன் அப்பா அம்மாவிடம் நின்று கொண்டாள். காரிலிருந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திகா 2 பேரும் இறங்குவதை பார்த்த காயத்ரி தேவி முன்னால் வந்து, இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? எதுக்காக என் பேத்தியை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கார்த்திகா, நம்ம புது காரங்கம்மா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோபமான தோணியில், இங்க யார் சங்கர் என்று கேட்டார். அதை கேட்டதுமே காயத்ரி தேவி குழப்பத்துடன் திரும்பி சங்கரை பார்த்து, சங்கர், இவர் உனக்கு தெரிஞ்சவரா? எதுக்காக வந்திருக்காரு என்று கேட்டார். உடனே இன்ஸ்பெக்டர், அத நான் சொல்றேன். உண்மையிலேயே இந்த சங்கர் கிஃப்டா கொடுத்த கார் ஒரு திருட்டு கார். நாங்க ரொம்ப நாளா அந்த கும்பலை தேடிட்டு இருக்கோம். அவங்க மத்த ஸ்டேட்ல இருந்து இந்த மாதிரி சொகுசு காரை திருடி அதோட பார்ட்ஸ் எல்லாம் மாத்தி டூப்ளிகேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. சுற்றி நின்றிருந்த உறவினர்கள் எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். சங்கர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக, அனைவருக்கும் புரிந்துவிட்டது, அது தீபக் சொன்னபடி டூப்ளிகேட் கார் தான். எல்லோரும் பார்க்க காயத்ரி தேவியால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன சங்கர் இதெல்லாம்? அப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியா? இனிமே நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்? இப்படி பண்ணிட்டியே, இதுக்கு மேல நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று கோபமாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சங்கர் கண்கள் கலங்க, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கார்த்திகாவுக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் இப்படி பண்ண என்று தலை குனிந்தபடி சொன்னார். இன்ஸ்பெக்டர், இதுக்கும் என் பேத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மகன் சங்கர் தான். நீங்க அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் விசாரிங்க. தப்பு பண்ணினவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று கோபமாக சொன்னார். உடனே இன்ஸ்பெக்டர் சங்கரின் கைகளில் விலங்கு மாட்டி இழுத்துச் சென்றார். சங்கர் அவமானத்தால் கூனி குறுகியபடி நடந்து சென்றார். அந்த காட்சியால் மொத்த சூழலும் அமைதியாக மாறியது. அப்போது காயத்ரி தேவியின் பார்வை தீபக்கின் மீது இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக் சொன்னது போல அப்படியே நடந்ததால் ஷர்மி மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். சங்கரை அங்கிருந்து அழைத்துச் சென்றதும், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். இன்னமும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. இங்க நடந்த எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதா என்று காயத்ரி தேவி தங்களது உறவினர்களை பார்த்து சொன்னார். அதை கேட்டு எல்லோரும் அமைதியாக தலையை ஆட்டியபடி அவரவர் இடத்திற்கு சென்றார்கள். எல்லோரும் சென்றதும் ஷர்மிளா தீபக்கை பார்த்து, அந்த கார் திருட்டு கார் தான்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறினான் தீபக். வசமா மாட்டிக்கிட்ட பங்கு, இப்ப நான் என்ன சொல்றது என்று ஏதோ யோசித்தவன், எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஷர்மி. பேப்பர்ல இத பத்தி அதிகம் வரும், இதுக்குதான் நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்றது என்று லேசாக சிரித்து கொண்டே சமாளித்தான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளா ஆச்சரியத்துடன், உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார்ஸ பத்தி இவ்ளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, என்னோட புருஷனுக்கு ஏதோ விஷயம் தெரியுதே என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அதை கேட்டதும் தீபக்கின் மனதில் எல்லையில்லா சந்தோஷம் தோன்றியது. அடுத்த சில நிமிடங்களில் கேசவன் மற்றும் சித்தார்த் தன் குடும்பத்துடன் காயத்ரி தேவியின் வீட்டிற்கு வருகை தந்தார்கள். வீட்டிற்கு வெளியே ஒன்றன் பின் ஒன்றாக பல விலை உயர்ந்த கார்களை பார்த்ததும் அனைவரின் கண்களும் விரிந்தன. அடுத்த கணம் வேலைக்காரர்கள் நிறைய விலை உயர்ந்த நகைகள், பிராண்டட் துணிகள், செருப்புகள் மற்றும் காரில் இருந்த அனைத்து வகையான பொருட்களையும் குவித்தனர். இவற்றையெல்லாம் பார்க்கும் போதே கேசவன் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்று எல்லோருக்கும் புரிந்தது. நடந்த சம்பவத்தில் கடுப்பாக இருந்த கார்த்திகா அருகில் நின்றிருந்த ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மிளா, சித்தார்த் எனக்காக நிறைய காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நீ உன்னோட வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்ட. உனக்கு வேணும்னா அதுல இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோ. ஏன்னா உன் ஹஸ்பண்டால உனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல என்று சொல்லி சிரித்தாள். அப்பா, உன்னோட இந்த அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகா. சின்ன வயசுல இருந்தே உன்னோட இந்த பாசத்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். இன்னொரு புறம் கார்த்திகாவின் வீட்டில் கிடைத்த வரவேற்பை பார்த்து சித்தார்த் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். அப்போது எதர்ச்சியாக அங்கே தீபக் நின்றிருப்பதை பார்க்க அவனுடைய மொத்த சந்தோஷமும் பறந்து போனது. எஸ்வி குரூப்ஸில் நடந்த விஷயம் எல்லாமே அவன் நினைவில் வந்து சென்றது. உடனே நேராக தீபக்கின் அருகில் வந்து, அன்னைக்கு நீ எஸ்வி குரூப்ஸுக்கு ஏதோ வேலையா வந்தன்னு சொன்னியே, அங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்று அவன் கண்களை பார்த்து கேட்டான் சித்தார்த். அன்னைக்கு எதுக்காக எஸ்வி குரூப்ஸுக்கு வந்த
என்று கேட்டான். உடனே தீபக் நக்கலாக சிரித்தபடி பாத்ரூம் கழுவுறதுக்கு என்று சொன்னான். அதை கேட்டதும் சித்தார்த்தின் முகம் இன்னமும் தீவிரமாகிவிட்டது. உடனே அங்கிருந்த எல்லோரும் தீபக்கையே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்திகா கோபத்தில் ஷர்மிளாவை பார்த்து, ஆமா, தீபக் எஸ்வி குரூப்ஸுக்கு பாத்ரூம் கழுவுற வேலைக்காக வந்திருந்தாரு, அதை நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஷர்மிளாவுக்கு என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக தலை குனிந்து கொண்டாள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சித்தார்த், ஆமா, இந்த ஜென்டில்மேனுக்கு வேற எங்க என்ன வேலை கிடைக்க போகுது? இட்ஸ் ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட ஹோட்டல்ல பாத்ரூம் கழுவுற வேலை இருக்கு, நீ வேணும்னா அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அது சரி, அந்த வேலையை உன்னை விட வேற யாராலையும் அவ்வளவு நல்லா பண்ண முடியாதுல்ல. 3 வேளை சாப்பாடு, 15,000 சம்பளமும் போட்டு தரேன். ஏய், 15,000 நீ மொத்தமா பாத்திருக்கியா என்று கிண்டலாக கேட்டான். உடனே கார்த்திகா சிரித்து கொண்டே, அங்க டிப்ஸும் கிடைக்கும்னு சொல்லுங்க சித்தார்த் என்று சொல்ல, கண்டிப்பா, நானே தினமும் சாருக்கு 500 ரூபாய் டிப்ஸா தரேன், ப்ராமிஸ் என்று சொல்லி சிரித்தான் சித்தார்த். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சுற்றி நின்றிருந்தவர்கள் ஏதோ ஸ்டாண்ட் அப் காமெடி செய்வதை போல விழுந்து விழுந்து சிரித்தார்கள். கீதா மனதிற்குள் அவனை பயங்கரமாக திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய அந்த பேச்சுக்கெல்லாம் தீபக் கொஞ்சமும் அசரவில்லை. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சித்தார்த். பாத்ரூம் கழுவுற வேலையை கேவலமா பாக்குற உங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதுதான் அவங்களோட வலி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய விருப்பம் இல்ல என்று சொன்னான். இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும்? நீ எதுக்கும் லாய்க்கில்லாதவன் தானே என்று கார்த்திகா நக்கலாக சொல்ல, என்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரியுமா என்று தீபக் கேட்டான். உடனே சித்தார்த் சிரித்து கொண்டே, அப்படின்னா உன்னோட திறமைய கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் என்று சொன்னான். அதை கேட்டு தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். அவனுக்கு என்ன திறமை இருக்க போகுது சித்தார்த்? நல்லா பேசி ஷர்மிளாவை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படி ஏமாத்தலாம், பணத்தை கறக்கலாங்கிற திறமை வேணா இருக்கும். உன் முன்னாடியெல்லாம் அவன் ஒண்ணுமே இல்ல என்று சொன்னாள் கார்த்திகா. உடனே சித்தார்த் சிரித்து கொண்டே, சரி அதை விடு, அவனை என் கூட கம்பேர் பண்றதே எனக்கு கேவலம் என்று சொன்னான். அதை கேட்ட தீபக் கொஞ்சம் கோபத்துடன், ஆல்ரெடி உன்னையும் உன் அப்பாவையும் எஸ்வி குரூப்ஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க தானே, இதெல்லாமே கடன் வாங்கி தான் இப்போ பந்தா பண்ணிட்டு இருக்கீங்க. சித்தார்த், காலம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகிறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சகஜம் என்று சொன்னான். அதை கேட்டு எல்லோரும் முணுமுணுக்க ஆரம்பிக்க கார்த்திகா பல்லை கடித்து கொண்டாள். டென்ஷனான சித்தார்த், நான் பிச்சைக்காரன் ஆகிறனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா உன்னால பணக்காரனாக முடியாது என்று சித்தார்த் கோபமான தோணியில் சொல்லி முடிக்கும் முன்பே வெளியில் சலசலப்பு சத்தம் அதிகமாக கேட்டது. உடனே எல்லோருடைய பார்வையும் வெளியில் விழுந்தது. காயத்ரி தேவிக்கும் எதுவும் புரியவில்லை. பல விலை உயர்ந்த கார்கள் வரிசையாக வெளியில் வந்து நிற்பதை பார்த்து காயத்ரி தேவி வேகமாக வெளியில் சென்றார். அப்போது பல செக்யூரிட்டிகள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் அனைவரின் கைகளிலும் காஸ்ட்லியான கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து வீட்டின் ஹாலில் குவித்து வைத்தார்கள். உண்மையில் இந்த பரிசுகள் எல்லாமே கேசவன் கொண்டு வந்ததை விடவும் மற்ற உறவுக்காரர்கள் கொண்டு வந்ததை விடவும் 10 மடங்கு அதிகமாக இருந்தது. அதை பார்த்து அங்கே நின்றிருந்த எல்லோரும் மீண்டும் பிரமிப்பில் முணுமுணுக்க தொடங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக்கை பார்த்து கேலி செய்து சிரித்த அதே கூட்டம்தான் இப்போது அந்த பரிசு பொருட்களையும் தங்கம் மற்றும் வைர நகைகளையும் வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கையில் துப்பாக்கியுடன் பாதுகாப்புக்கு வந்த 4 செக்யூரிட்டி கார்ட்ஸுடன் சிதம்பரம் அங்கே நுழைந்தார். அவரை பார்த்ததும் காயத்ரி தேவிக்கு அடையாளம் தெரியவில்லை. அவர் கேசவனின் உறவினராக இருக்கலாம் என்று நினைக்க ஆரம்பித்தார். சிதம்பரம் உள்ளே வந்ததும் சிறிது தூரத்தில் நின்றிருந்த தீபக்கை பார்த்தார். ஆனால் தீபக் கண்களால் சைகை செய்ய சிதம்பரம் அமைதியாக திரும்பிக் கொண்டார். உடனே அவருடைய பார்வை காயத்ரி தேவியின் பக்கம் திரும்பியது. ஹலோ மிஸ் காயத்ரி தேவி சதாசிவம், உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே சிவகங்கை சமஸ்தானம் ராஜா சேதுபதியோட ஃபேமிலியில இருந்து வந்திருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் வந்திருக்கு என்று அவர் சொன்னதும் காயத்ரி தேவி உட்பட அங்கிருந்த அனைவரும் மணப்பெண்ணான கார்த்திகாவுக்காக தான் என தவறாக புரிந்து கொண்டனர். சந்தோஷத்தில் கார்த்திகா துள்ளி குதித்தாள். சித்தார்த் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான். ஆனால் அந்த ஸ்பெஷல் பர்சன் யார் என்பது தீபக்கிற்கு மட்டுமே தெரியும். அவனை ஓரக்கண்ணால் ஒருமுறை பார்த்து கொண்ட சிதம்பரம், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். எங்களோட பெரிய ஐயா சேதுபதி என்ன இந்த விசேஷத்துக்கு ஸ்பெஷலா அனுப்பியிருக்காரு என்று காயத்ரி தேவியிடம் சொன்னார். ராஜா சேதுபதியின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி ஒரு நொடி திகைத்து போனார். அவருக்கு சேதுபதி ஃபேமிலியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. கார்ப்பரேட் பிசினஸ் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் சிவகங்கை சேதுபதி என்ற பெயர் ரொம்பவே பரிச்சயமாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.